ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 24ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் புதிய ரயில் பாதைகள், புதிய ரயில்கள், இரட்டை ரயில் பாதைகள் மற்றும் பல தடங்கள் அமைத்தல், மேம்பாலங்கள், சுரங்க பாலங்கள், வழித்தடங்களை மின்மயமாக்குதல் உள்ளிட்ட ரயில்வே திட்டங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் நிதி ஒதுக்கி உதவியதற்காக தமிழக பாஜக சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு மேம்பாடு அடைந்ததோடு மட்டுமல்லாமல் பல லட்சம் பயணிகள் தடையின்றி பிற நகரங்களுக்கு பயணம் செல்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக நகரமான ராமேஸ்வரத்திற்கு 2 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஒன்று ஆரம்பம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மற்றொன்று MS ஆரம்பம் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த 2 ரயில்களும் சென்னை எழும்பூரிலிருந்து மண்டபத்துக்கு இயக்கப்படுகின்றன. இந்த 2 ரயில்களும் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இருவேறு வழிகளில் இயக்கப்படுகிறது. ஆனால் திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி நிலையங்களில் நிற்பது இல்லை. சென்னைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் தங்கள் ஊரிலிருந்து நேரடியாக செல்ல ரயில் வசதி இல்லாதது குறித்து திருவாரூர் மக்கள் வருத்தத்துடன் எங்களுக்கு கோரிக்கை மனுக்களை அனுப்பினார்கள். திருவாரூர் மாவட்ட மக்களின் வசதிக்காக தாம்பரத்திலிருந்து திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி வழியாக மண்டபத்திற்கு புதிய ரயிலை இயக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கை பற்றி பரிசீலித்து திருவாரூர் மாவட்ட மக்களின் நலனுக்காக சென்னை தாம்பரத்திலிருந்து மண்டபம் ராமேஸ்வரத்துக்கு புதிய ரயில் சேவையை அறிமுகப்படுத்த தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என அந்த கடிதம் மூலம் அஸ்வினி வைஷ்ணவுக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த 24ஆம் தேதி கடிதம் எழுதிய நிலையில் டெல்லியில் எந்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அலுவலகத்தில் தமிழக ரயில் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் முருகன் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த ரயில் பயணிகள், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது திருவாரூர் மாவட்ட மக்களின் புதிய ரயில் கோரிக்கை பற்றி மீண்டும் அண்ணாமலை வலியுறுத்தினார். கோரிக்கையை பரிசீலித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாம்பரத்திலிருந்து சிதம்பரம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி வழியாக ராமேஸ்வரத்துக்கு புதிய ரயில் சேவையை துவங்க ஒப்புதல் வழங்கினார். It's a very very important demand for Tiruvarur to get connected in this way. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி முதல்ல கனெக்ட் ஆகுதுங்கண்ணா. இப்போ 3 ட்ரெயின் சென்னையில இருந்து ராமேஸ்வரத்துக்கு டெய்லி 3 ட்ரெயின் இருக்குங்கண்ணா. ரயில் நமக்கு தாம்பரத்துல இருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு புது ரயில் நமக்கு அமைச்சர் அவர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதற்கு பேர் ஏன்னா பாம்பன் ரயில் நிலையத்தை நாம புதுசா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ரயில் நிலையத்தை திறக்கிறோம். அதனால இதுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரையும் State President Shri Annamalai ji and my good brother Dr. Murugan Avargal for making this very important demand. And when Honorable Prime Minister comes to Tamil Nadu, then we will start this train in the entire coastline. Sir, we are very, very, very heartful. Thanks for you, sir, giving to the new train for our Rameswaram, sir. Sir, we are offering for one more application, sir. Sir, Paramakudi is the major town for the district, sir. But Paramakudi have no stoppage for this, sir. Please consider to give the stoppage for Paramakudi station. That will be very, very benefit for our people, sir. பாலகணபதி அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஸ்டாப்பேஜ் பரமக்குடிக்கு கொடுத்துறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. Sir, thank you, sir. Thank you, sir. Thank you, sir. This is going to be a very, very important milestone in the history of Tamil Nadu, also in the history of railways. And we would like to keep our focus on providing best possible facilities. As you are aware, whether it is Vande Bharat, whether it is production, whether it is new electronics manufacturing, everywhere we are putting the full focus on Tamil Nadu. And I hope this will again be a major relief for the people. Romba Nandri, thank you so much. புதிய ரயிலுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியதை அண்ணாமலை தனது வலைதள பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். பாம்பனில் கட்டப்பட்டுள்ள நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி ஏப்ரல் 6ஆம் தேதி திறந்து வைக்கிறார். அதே நல்ல நாளில் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு புதிய ரயில் தனது பயணத்தை துவங்க உள்ளது என்ற அறிவிப்பையும் ரயில்வே வெளியிட்டுள்ளதாக திருவாரூர் மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.